தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கும் மங்களதேவி கண்ணகி கோவிலில் மே மாதம் 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி திருவிழா நடைபெறுகிறது. இதற்கான முன்னேற்பாடுகள், நடவடிக்கைகள், பொதுமக்களின் கோரிக்கைகள் குறித்து தேனி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் ரஞ்சித் சிங் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக, இந்து முன்னணி, இந்து எழுச்சி முன்னணி, கண்ணகி அறக்கட்டளை உள்ளிட்ட அமைப்பினர் பங்கேற்றனர். இது ஹிஸ்டரி படி அந்த மாதிரி எதுவுமே அந்த பிரிண்ட் பண்ணிட்டு இல்லைன்னா அந்த பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. பிகாஸ் அகெயின் இட்ஸ் கோர்ட் மேட்டர் இஸ் இன் த கோர்ட் அண்ட் கவர்மெண்ட் ஹேவ் டு டிசைட் போத் சைட். அமிக்கபிளி டிசைட் ஆன வர வரைக்கும் நம்ம கண்டிப்பாக நம்மளே அந்த சேலஞ்ச் எல்லாம் பண்ணுறது அந்த சமயத்தில் அன்னைக்கு கொண்டு போகிறோம், இது ஓட்டுறோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தட் இஸ் நாட் கரெக்ட். அந்த மாதிரி பண்ண முடியாது. Politically also MCC is in the place, so definitely அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இது விளம்பரம் பண்ண மாதிரி அதுவும் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட். அண்ட் மற்ற எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ எக்ஸ்ட்ரா ஏற்பாடு எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம டெஃபினெட்லி இருக்கும். சில விஷயங்கள்ல ரோடு போடுறது இல்லைன்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, டெம்பிள் பர்மனெண்ட் அந்த மாதிரி பர்மனெண்ட் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி பண்ணுறதுன்னா டெஃபினெட்லி இட் இஸ் நாட் ஓன்லி இன் அட்மினிஸ்ட்ரேஷன் மீன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கையில் மட்டும் இருக்காது, கவர்மெண்ட்டு தான் டிசிஷன் இருக்கு. அதுக்காக நம்ம ஏற்கனவே அவங்ககிட்ட ரிப்பீட்டடாக ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ அவேர். டெஃபினெட்லி எவ்வளோ சீட் அதை வந்துச்சானா சம் டிசிஷன்ஸ் டேக் டெஃபினெட்லி வில் டேக் ஆக்ஷன் அக்கார்டிங்லி. ஸோ மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு எவ்ரிபடி, ஒரு வருஷத்துல ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு, எல்லாரும் இந்த லோக்கல் ஹாலிடே இருக்கு, அந்த அளவுக்கும் நம்ம ஹிஸ்ட்ரியே தெரியும். நானும் என்னோட இதில் இருக்கும்போது இது சம்பந்தப்பட்ட ஒரு பிளேல கூட நான் பார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சமயத்தில் எனக்கு அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் தெரியாது, ஹவு மச் இட் இஸ் ஃபேமஸ். அந்த மாதிரி இங்கே வரும்போது ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் ஃபார் திஸ் ஃபெஸ்டிவல். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சம்டைம்ஸ் இட்ஸ் அ காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே நம்ம கஷ்டப்பட்டோம். டியூரிங் எலெக்ஷன் டைம் எல்லாம் பிஸி இருக்கீங்க, பட் ஸ்டில் இன் பிட்வீன் வி ஹேவ் டு மேக் அரேஞ்ச்மெண்ட். டெஃபினெட்லி நம்ம நோக்கம் எல்லாருக்கும், பக்தர்கள் எல்லாம் வராங்க, அவ்வளோ தூரத்தண்ட வராங்க, கஷ்டம் இல்லாமல் எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு தான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ மை ரிக்வெஸ்ட் டு ஃபார் பப்ளிக் ஆல்சோ அண்ட் ஃப்ரம் யோர் சைட் ஆல்சோ தட் யூ ஷுட் ஆல்சோ கிவ் அ மேக்ஸிமம் கோஆர்டினேஷன். அப்போ தான் இது பீஸ்ஃபுல்லாக விதவுட் எனி இஷ்யூஸ், விதவுட் எனி இன்சிடென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சில இஷ்யூஸ்க்கும் ஒன் இட் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிசிஷன் ஃப்ரம் த அட் ஹையர் லெவல். அப்போ தான் இது பண்ண முடியும். நம்ம சைடில் சின்ன சின்ன விஷயத்தை டெஃபினெட்லி last year it was very tough. Last year it was little smooth. இந்த வருஷம் ஸ்மூத் ஆக போறோம். அந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்.